காலமெல்லாம் பார்த்ததுண்டு, கதைகளிலே கேட்டதுண்டு, கண்டதுண்டா இப்படி ஓர் கும்பளே. இதே காணலினா நீங்க என்ன அம்பளே. காலமெல்லாம் பார்த்ததுண்டு, கதைகளிலே கேட்டதுண்டு, கண்டதுண்டா இப்படி ஓர் கும்பளே. இதே காணலினா நீங்க என்ன அம்பளே. மல்லிகைப்பூ போல் இருக்கும் சிரிப்பு, இதே வாட பார்க்க வந்தீங்க நான் நெருப்பு. மல்லிகைப்பூ போல் இருக்கும் சிரிப்பு, இதே வாட பார்க்க வந்தீங்க நான் நெருப்பு. துல்லியமா தளதளத்த உடம்பு, இதே தொட்டீங்கன்னா கொட்டிவிடும் எறும்பு. தாத்தையா தக்கத்தையா, தாத்தையா தகத்தையா, தாத்தையா தகத்தையா. கட்டழகே வெட்டி வெட்டி ஆடி முடிப்பா, ரெண்டு கண்ணுக்குள்ளே பூமியைய போட்டு அடப்பா. கட்டழகே வெட்டி வெட்டி ஆடி முடிப்பா, ரெண்டு கண்ணுக்குள்ளே பூமியைய போட்டு அடப்பா. கொட்டுகின்ற வார்த்தையில தேன வடிப்பா, சுத்தி கூடுகின்ற கூட்டத்துக்கு போதை கொடுப்பா. காலமெல்லாம் பார்த்ததுண்டு, கதைகளிலே கேட்டதுண்டு, கண்டதுண்டா இப்படி ஒரு பொம்பளே. இது காணலைன்னா நீங்க என்ன ஆம்பளே. பள்ளியிலே வித்தை கற்க முடியலே, பசியை தீர்க்க வழியும் ஒன்றும் தெரியலே. பள்ளியிலே வித்தை கற்க முடியலே, பசியை தீர்க்க வழியும் ஒன்றும் தெரியலே. ஆடுகின்ற வித்தை காட்ட வந்தாரு, என் அழகை காட்டி காசு சேர்த்து கொண்டாரு. என் திறமை உனக்கு என்ன புரியுது, நான் எடுத்ததெல்லாம் நல்லதாக முடியுது. என்னை பார்க்க உலகமெல்லாம் திரளுது, அட இவனுக்கு மேல ஆளில்லேன்னு புகழுது. கை தட்டும் ஜனங்களை நீ பாரையா, என் கண்ணுக்காக தட்டுறாங்க கேளையா. கை தட்டும் ஜனங்களை நீ பாரையா, என் கண்ணுக்காக தட்டுறாங்க கேளையா. சபையிலே நாம் வந்தாலே கைதட்டு, இதில் சண்டை என்ன நிறைஞ்சு போச்சு பணத்தட்டு. தாத்தையா தகத்தையா, தாத்தையா தகத்தையா, தாத்தையா தகத்தையா. காலமெல்லாம் பார்த்ததுண்டு, கதைகளிலே கேட்டதுண்டு, கண்டதுண்டா இப்படி ஒரு பொம்பளே. இதை காணலைன்னா நீங்க என்ன ஆம்பளே. இது ராணி, இது ரங்க, இது கண்ணன். ராணி, ரங்க,
பதற ராணி அக்கா புடவை வாங்கணுமா 10 ரூபா கேட்டுச்சு. ரங்க என்கிட்ட எதிரா காசு ஏன்? சம்பாதிக்கிறதுல பாதி பணத்தை அவ எடுத்துக்கிறான். சாராய கடை சாமி கண்ணுக்கு 50 ரூபா பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. ரங்க கடைக்கு வர்றவெல்லாம் ஓசியில ஏன் கணக்குல குடிச்சிட்டு போயிடுறான். அவளுக்கு எதுக்கு போடவே, சும்மாவே இருக்க சொல்லு. ஏதோ கட்டிக்கணும்னு ஆசைப்படுது. முதல்ல அவளை கல்யாணம் கட்டிக்க சொல்லு. ஆமா வாங்க வாங்க பங்கு போட்டாச்சு. ரங்கா இது உனக்கு. ஏ கண்ணா இது உனக்குடா. இது எனக்கு. தூக்கு. என்னது? கால தூக்கு. ஏன்? திருட்டு கைத பணத்தை ஒளிச்சா வைக்கிற. அட ஆமா இந்த ரோட் எப்படி இங்க வந்தது? பிச்சைக்கார பயப்புள்ள, உன் புத்தி ஒன்ன விட்டு போகலையா? ஒரு நாளைக்கு ஒரு பட்டை கிளப்புறேன். என்ன சொன்ன? ஏய் என் மேல கைய வைத்த உன்னை நசுக்கி சினிமா போஸ்டர் மாதிரி செவுத்துல ஒட்டி விடுவேன். நான் யார் தெரியுமில்ல? ரெங்க ஈட கழட்டி விடுவேன். ஏய் என்னப்பா கட்டி காட்டுறேன். என்ன அப்படி அடிக்கிற என்ன என்கிட்ட வச்சிட்ட? ஏய் ரங்கா என்னை அடிக்கிற நீ? என்ன அடிக்கிற நீ? என்கிட்ட இன்னும் சமைக்கலமா? கோயில் போட்டு வந்து சீக்கிரமா சோறாக்கிறேன். நீயும் கோயிலுக்கு வா. எனக்கு என்ன வேலை கோயில்? இல்ல நீயே கேட்டுக்கோ. எனக்கு வேணுங்கிறதான் முருகன் கொடுத்துட்டானம்மா. என்னமா அது? தங்க விக்கிரகம் மாதிரி உன்னை கொடுத்துருக்கானே, இது போதாதா? ராணி இப்ப எல்லாம் முருகன் கிட்ட எனக்காக வேண்டிக்கிறது இல்லம்மா, உனக்காகத்தான் வேண்டிக்கிறேன். எனக்காக என்ன வேண்டிக்கிறேன்? உனக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்கணும்டாமா. உனக்கு வேற வேலை இல்ல. போமா. ஏம்மா தூக்கம் இல்லையா? ஏண்டி இன்னைக்கு ரங்கனோட சண்டை போட்டியாமே? அடா தினம் இருக்கிறது தானேம்மா. ஆனா இன்னைக்கு தப்பு என்னதான். ஏண்டி அனாவசியமா அவங்க கூட சண்டை போடுற? பாவம், அது ரொம்ப நல்ல பிள்ளை. நீதான் மெச்சுக்கணும். இந்த பாரு, எனக்கோ வயசாயிடுச்சு. நான் சொல்றதை கேளுமா. பேசாம அந்த ரங்கனை கட்டிட்டு சந்தோஷமா இருமா. அவனையா? என்னடி அப்படி சொல்லிட்ட? அவனுக்கு என்ன குறைச்சல்? அழகு இல்லையா? ஆடி ஓடி சம்பாதிக்கலையா? கொஞ்சம் முன் கோபம். கோபம் இருக்கிற இடத்துல தாண்டி குணம் இருக்கும். என்னடி மாப்பிள்ளை வராரு. ரொம்ப நல்ல சரக்கு. உங்க தங்கம் பேட்டரி செல்லு வாழைப்பழத்தோல். அடாடா என்ன கலவடா. ஒரு ரவுண்ட்ல அப்படியே ராக்கெட்ல போற மாதிரி தூக்குதே. வேகத்துக்கு பெட்ரோல், தாகத்துக்கு தண்ணி. மாப்பிள பகல்ல குட்டி கண்ணம், ராத்திரில புட்டி கண்ணம். இவனைய கட்டி சொல்றேன். இல்ல, சந்திரலோகத்துல இருந்து ஒரு மாப்பிள உன்னை தேடிட்டு வர போறான். ஆமாமா, உனக்கு தெரியாது? இப்பதான் சந்திரலோகத்துக்கு ராக்கெட் விட்டுருக்காங்க. பாரேன், சந்திரலோகத்துல இருந்து ஒரு இந்திரன் வரத்தான் போறான். வக்கீல் சார் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையே. எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்கு. இந்த காலத்துல எதை நம்புறதுன்னே தெரியும். மிஸ்டர் சபாபதி, உங்களோட தனியா பேசணும். கொஞ்சம் இப்படி வரீங்களா? பொண்ணு இதுதானா? ஆமாங்க, இதுதான் வாணி. இந்த ஆப்டிக்கெல்லாம் ஒரே வாரிசு. கல்யாணம் ஆனதும் எல்லாம் வாணிக்கு சொந்தமாயிடும். ஆமா, வக்கீல் உங்களுக்கு விவரம் சொல்லியிருப்பாரு. ஆமா சொன்னார்.
பொண்ணு யாரு? இவ என் பொண்ணு, காலேஜ் படிக்கிறான். இருந்தாலும் வீட்டு வேலை பூராவும் இதுதான் செய்யும். என்ன செய்யறது, இந்த வீட்டை பாதுகாத்து கொடுக்கறதே நாங்க தானே. அம்மா ஷீலா, அக்கா கிட்ட கொடுமா. வாணி, உன் கையால எல்லாருக்கும் காப்பி எடுத்து கொடுமா. வாணி, என்ன தயங்குற? ஓமா. பதக்கத்துல கை தவறி வந்துட்டது. பாவம், உங்க சேலையெல்லாம் விழா போயிடுது. பரவாயில்ல பரவாயில்ல. சரி, வா போலாம். என்னங்க? இல்லைங்க ஐயா, இல்லைங்க ஐயா, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. இங்க நீங்க பார்த்ததெல்லாம் போய். சத்தியமா சொல்றேன், வாணி தங்கமான பொண்ணு. அத முகத்தை பாருங்க. மன்னிச்சிருங்கம்மா. ரவி, தயவு செய்து நான் சொல்றது நீயாவது நம்பு. எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும். வாணி எங்க பொண்ணுங்கிறதுக்காக சொல்லல. அந்த வக்கீல் சொன்னபடி உனக்கு வாணிதான் பொருத்தமான பொண்ணு. ரவி, ரவி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உன் கால்ல எத்தனை நாளைக்கு தான் வர சம்பந்தத்தை எல்லாம் நான் கெடுத்துக்கிட்டே இருக்கிறது. இனிமே நீ சும்மா இருந்தா பிரயோஜனம் இல்ல. பாசமா பழகியோ பலவந்தப்படுத்தியோ அவளை வசப்படுத்திட்டா. அக்கா, இனிமே பாசமா பழகிறதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. பலவந்தப்படுத்தி தான் அவளை என் வழிக்கு கொண்டு வரணும். நீ சொல்லிட்டே இல்ல, சீக்கிரமே காரியத்தை முடிச்சிடறேன். சரி போ. அத்தை, இன்னைக்கு என்ன சமையல்? காரக்குழம்பு வைக்கலான்னு கத்திரிக்காய் வாங்கிட்டு சொன்னேன். அவ போய் அரை மணி நேரம் ஆச்சு. அடுப்பு வேற அணைஞ்சு எரியுது. கத்திரிக்காய் வராது, புடலங்காய் வராது. இன்னைக்கு உன் சாப்பாட்டுல மண்ணுதான். பேசாம அடுப்பு அணைச்சிட்டு நீ அதுக்குள்ளே படுத்துக்கோ. ஏன்பா? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதே. உன் செல்ல பொண்ணு நடுவோட்ல 4 பொடி பசங்களோட கோலி விளையாண்டுகிட்டு இருக்கா. நிஜமாவா? கோப்பானே, நானே என் கண்ணால பார்த்தேன். வயசுக்கு வந்த பொண்ணு முச்சந்தியில நின்னு கோலி விளையாடுறது நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதே. அவ்வளவு நல்லா இல்ல. இப்ப அவளை என்ன செய்யப்பா? அத்தை நில்லு. வெறுங்கையோடு போதும் வீரத்து கழகல்ல இந்த ஆயுதம். நான் சொல்றேன் தப்பா நினைக்காதே. நல்லா சொல்லுங்கடா, என்ன கோலி? அதோ அந்த பச்சை கோலி. பச்சையா? அப்புறம் மாத்தக்கூடாது. பச்சை தானே? பச்சை பச்சை. ஏய், போட்டிக்கு நான் காலை கிழமை எங்கட தானே நான் பாட்டுட்டே இருப்பேன். என்ன பாச்சா கோலி விடுறியா? பல்ல உடைப்பேன். சரிதான் விளையாடுமே. சொல்லுடா, எந்த கோலி? பச்சை கோலி. பச்சை தானே? கரெக்டா சொல்லு. பச்சை. இப்ப அடிக்க போறேன் பாரு. பாரு நல்லா பாரு. அவன் சொன்னான் என்கிட்ட. போறியா? ஆடுறியா? இது பாரு, தொட்டத்துக்கு எல்லாம் என்ன தொடப்பத்தாலையோ கொம்பாலையோ அடிச்சுக்கிட்டே இருக்கிறல்ல, எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் வீட்டு விட்டே போயிடுறேன். என்ன நீ மிரட்டுற? ரங்கா, அவளை புடிச்சுட்டாடா போய். ரங்கா வராத. அத்தை ஏதோ கோபத்துல அடிச்சுட்டாங்க. வா வீட்டுக்கு போலாம். மூஞ்சி பாரு. நீ தானே கோழி முட்டை விட்டு எனக்கு அடி வாங்கி கொடுக்கற. நான் வீட்டை விட்டே போயிடுறேன். அப்புறம் என்ன பார்க்கவே முடியாது. உனக்கு ஏதாவது புத்தி இருக்கா? அறிவு இருக்கா? பாவம் குழந்தை ஏதோ விளையாட்டா கோலி விளையாண்டா, அதுக்கா இப்படி அடிக்கிறது? ஏண்டா கோல் சொன்னது முன்னாம என் மேல குத்த வரையா சொன்னே? சொல்லுறியா? இனிமே சொல்லுறியாடா?
கஷ்டத்தை எல்லாம் பார்த்தா எனக்கு உன் மேல அனுதாபம் தான் ஏற்படும். உன் அழகுக்கும் குணத்துக்கும் அந்த ரவியை விட 1000 மடங்கு அந்தஸ்துள்ளவன் நான் இருக்கேன். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. அது எப்படி முடியும்? உனக்காக நான் என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கேன். என்னை விட்டுட்டு கேவலம் முன்பின் தெரியாத அந்த ரவியா முதல்ல இங்கிருந்து போயிடுங்க. மரியாதையா சொன்னா நீ கேட்க மாட்டேன். என்னை விட்டுடுங்க. ஐயோ என்ன விடுங்க. ஐயோ என்ன விடுங்க. ஐயோ வாணி வாணி என்ன விடுங்க. விடுங்க என்ன தாத்தா? ஏய் வா. ஏய் என் மணி பர்ஸ் எங்க மறைச்சு வச்சிருக்க சொல்லு. மணி பர்ஸா? ஆமா. தம்பி என்னடா நடந்தது? ஏய் உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சித்தி எனக்கு அந்த பர்ஸ் தெரியாது சித்தி. இவர் போய் சொல்றாரு. வாய மூடு. உன்னை பத்தி எனக்கு தெரியும். தம்பி என்னடா நடந்தது? அக்கா இவ சாயந்தரம் ரூம கூட்ட வந்தா இவ போனதுக்கு அப்புறம் பர்ஸ் அக்கா. அப்படின்னா இவளை தவிர வேற யாரை எடுத்துக்க முடியும்? சித்தப்பா நான் அதை பார்க்கவே இல்லை. என் மேல சந்தேகமா இருந்தா என் ரூம சோதனை பண்ணிக்க சொல்லுங்க. அழாதம்மா அழாத. நான் ஆமா எடுத்திருந்தா இங்க தானே இருக்கணும். வேணும்னா நல்லா தேடி பாரு. ஆமாக்கா நீயும் தேடு நானும் தேடுறேன். பாத்தியா பர்ஸ் இங்க இருக்கு. ஏண்டி திருட்டு நாயே என்ன சொல்றேன்? சத்தியமா சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாதா? அக்கா சும்மா அவன் நான் கவனிச்சுக்கிறேன். பாபா அடிக்காதா. தள்ளி வா. அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஏய் இந்த கிழவியா உன்னை காப்பாத்த போறா? ஏப்பா இவ்வளவு அடிக்கிறேன்? தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு ஏன் இப்படி அடிக்கிறீங்க? ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? உங்களை கும்பிடுறேன் அடிக்காதீங்க. ஏய் கிழவி நான் சொன்னபடி நடக்கணும்னு அவகிட்ட சொல்லுவேன். Be careful. பாட்டி ஹலோ இன்ஸ்பெக்டர் ஆனந்த் பேசுறேன். சபாபதி பேசுறேங்க. எங்க பொண்ணு காணாம அண்ணன் பொண்ணுன்னு சொல்லுங்க. எங்க அண்ணன் பொண்ணு வாணி காணாம போச்சுதுங்க. ஓடி போச்சுன்னு சொல்லுங்க. ஓடி போச்சுதுங்க. ஆமா ஏன் ஓடி போச்சு? ஆமா அதுக்கு புத்தி கொஞ்சம் கைய எடுக்கிறியா? புத்தி சுவாதீனம் இல்லாம ஓடி போச்சுதுங்க. அதுல இருந்து நாங்க ரொம்ப கவலையா இருக்கிறோம். சரி ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அப்படியே அந்த பொண்ணோட போட்டோ கொண்டு வாங்க. சரிங்க. வாணி கிடைக்கலன்னா நம்ம கிட்ட என்ன ஆகுறது? அந்த வக்கீல் ரொம்ப புடிவாதக்காரனாச்சே. ஒரு தண்ணி காசு கூட நம்ம கையில கொடுக்க மாட்டானே. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? உன்னுடைய கொடுமை தாங்க முடியாம தான் அந்த பொண்ணு போயிட்டு. பாவம் வாணி இந்த நேரம் உயிரோட இருக்குதோ? மூஞ்ச பாரு. ஐயா இவ்வளவு பெரிய பையனா இருந்துட்டு அழுறியே? ஏன் உன்னை யாராவது அடிச்சாங்களா? ஏன் பேச மாட்டேங்கிற? சொல்லு. ஸ்கூல் ஃபீஸ். ஓஹோ பள்ளிக்கூட சம்பளத்தை வச்சு சீட்டானியா?
₹1 வச்சா ₹2 அவன் தான் சொன்னான். அப்படியா? என் கூட வா சொல்றேன். காலைல வச்சா எட்டா வச்சா ₹1. வெயிராஜாவை ஏண்டா சோமாரி குந்திக்கு நிக்கிற போலீஸ் வரா பாரா. ₹1 வச்சா ₹2 வச்சா ₹4 ஒண்ணுக்கு டபுள். ராஜா வந்தா உனக்கு, ராணி வந்தா எனக்கு. ராணி வந்துட்டா காட்டா. ராணி அங்க இல்லடா, இங்க இருக்கா. ஏண்டா சோம்பேறி, மாடு மாதிரி இருந்துகிட்டு சின்ன பையனை ஏமாத்திட்டு இருக்கறியே, உனக்கு வெக்கமா இல்ல? எடுமை கைய சீட்டாடி தோத்து போட்டா நான் என்ன பிக் பாக்கெட் அடிச்சுக்கிட்டேன். ஓஹோ, பிக் பாக்கெட் விட சீட்டாட்டம் ஒஸ்தி நினைச்சுக்கினியா? குடுறா உன் பணத்தை. இல்ல காட்டி அப்படிங்கிறதுக்குள்ள உன் மாமியார் வீட்டுல இருப்ப. நம்மள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டுக்கிட்டு போறதுக்கு யாரும் பிறந்து வரலமே. பிறந்தாச்சுடா. வாடா நம்ம கையில ரான் பண்ற நாம கவுத்துக்கிறேன். வணக்கம் வாத்தியாரே. சார், இவன் 3 சீட்டு போட்டு ஏமாத்தி இந்த பையன் கிட்ட பணம் மறைச்சிட்டான் சார். ஐயோ, 1000 சத்தியமா கிடையாது. ஏன் பைய வளர்த்தேன். வாய மூடு. வேணும்னா இந்த பையனை கேளுங்க சார். பாவம், ஸ்கூலுக்கு சம்பளம் கட்ட வச்சிருந்த பணம் சார் அது. நீ என்னடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, இந்த ஒரு வாட்டியும் மன்னிச்சிடுங்க வாத்தியாரே. ராஜாராம், எவ்வளவு ரூபா? ₹20 சார். இவனை பிடிச்சு உள்ள தள்ளி இவங்கிட்ட இருந்து ₹20 வாங்கி பையனை கொடு. இனிமேல் சீட் ஆடுன உன்னை உள்ள தள்ளிடுவேன். போ. நீ வாமா, ரிப்போர்ட் கொடுமா. ரிப்போர்ட்டா குடுக்கலாமே? சார், ஏதாவது வேணும்னா இங்கே கேட்டுக்குங்க. அப்புறம் கோர்ட்டு கீட்டுன்னு இழுத்தடிக்காதீங்க. ஏதோ நான் ஓடி ஆடி பொழைக்கிறவ. ஆச்சரியமா இருக்கு, நீங்களாவே இங்க வந்துட்டீங்களே. எனக்கு என்ன சார் பயம்? நான் எங்க வேணாலும் வருவேன், எங்க வேணாலும் போவேன். நான் என்ன திருடியா? ராஜு, தண்ணி கொண்டா. ஹலோ மிஸ்டர் சபாபதி. இன்ஸ்பெக்டர் சாரா, பொண்ணு கிடைச்சிருச்சா? கிடைச்சு சார், இங்கதான் இருக்கு, வாங்க சீக்கிரம். சீக்கிரம் ரிப்போர்ட் வாங்கிட்டு ஆள விடுங்க சார். அது இருக்கட்டுமா, நீங்க எதுக்காக வீட்டு விட்டு வந்தீங்க? சின்ன தகராறு. சொன்னது பாருங்க, கோவம் வந்துட்டேன். இப்போ எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தான் யோசிக்கிறேன். பரவாயில்லமா, போன் பண்ணிருக்கேன். இப்ப அவங்களே இங்க வந்துருவாங்க. யாரு? உங்க சித்தப்பா சித்தி. என்னது? சித்தியாவது கத்தியாவது. எனக்கு சித்தப்பனும் இல்ல, பெத்தப்பனும் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லலாமா? ஏமா வாணி. என்ன வாணியா? என்ன சார் விளையாடுறீங்களா? என் பேரு வாணி இல்ல, ராணி. ராணி. நான் வரேன். ராஜாராம், மோகன், ராஜு, அந்த பொண்ணை பிடிங்க, விடாதீங்க. ஐயோ, மாரியாத்தா, இது என்ன? இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல புயல் அடிச்சாடுமா? ஐயா, நாலு ஒண்ணு சம்பளம் இருக்குது. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். பொண்ணு எங்க சார்? ஐயோ, போயிடுச்சுதா. வேலை பாருங்க சார். மாரியாத்தா, பாப்பா கீழே இறங்கி வா பாப்பா. நீ மேலே ஏறி வா பீப்பா. நாங்க யாருன்னு தெரியுதா கண்ணு? நல்லா தெரியுது பன்னு. நாங்க யாரு சொல்லு பாக்கலாம். சொல்லலாமே. நீ ஜாடி, அது மூடி. நீ மேளம், அது தாளம். மாரியாத்தா, அம்மா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது வந்திருக்கோம். வாம்மா. நான் என்ன ஆட்டுக்குட்டியா கூட்டிட்டு போறதுக்கு? இப்ப கீழே இறங்குறியா இல்ல பேன போட்டுமா? ஐயோ வேண்டாம் சார், உங்களுக்கே கஷ்டம், நானே இறங்குறேனே. முள்ளம்மா, முள்ள. என்ன சார் ஃபேன் இவ்வளவு உயரத்துல வச்சிருக்கீங்க? ரொம்ப கஷ்டம். சித்தப்பா, சித்தி. ஏன் சித்தி இவ்வளவு அடிச்சு போயிட்ட? 2 3 நாளா உன்னை காணலம்மா. அந்த ஏக்கம்.
எம்மாடி உனக்காக லட்டு ஜிலேபி அல்வா மைசூர் பாக்கு எல்லாம் கையில் வச்சிருக்கேன். நிஜமாவா? ஆமா. வீட்டுக்கு போலாமா? போலாமே போலாமே. இன்ஸ்பெக்டர் சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க வர்றோம். இன்ஸ்பெக்டர் சார் நானும் வரேன். அடடடட கார் என்ன இதுல காரு? காத்துல சிட்டு மாதிரி பறக்குது. பேசாம சரி. பட்டு மாதிரி எப்போது நான் மூடுறேன். சித்தப்பா இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போவோம்? நம்ம வீட்டுக்கு தான் போறோம். ஓஹோ நம்ம வீட்டுக்கு போறோமா? சித்தி நீ சொன்ன மாதிரி லட்டு ஜிலேபி ஜாங்கிரி மைசூர் பாக்கு எல்லாம் கொடுக்கணும். கொடுக்கறேன். இப்படியே வாயாடிக்கிட்டு வா. உன் மூஞ்சில சூடு போடுறேன். என்ன பீப்பா? பீப்பாயா? இந்தாங்க காதல விழுந்துதா? சரி விடு, நம்ம குழந்தை தானே. குழந்தையா? ஏய் பாடி வா. வீட்டுக்கு வா. உன் நாக்கை இழுத்து வச்சு கட்டி கொலை வெட்டுறேன். கழுதை என்னம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல என்னமோ கண்ணு மூக்குன்னா இங்க என்ன கழுதை குதிரைங்கிற? மரியாதை பேசு. வாய மூடுறேன். உங்களுக்கு நல்ல அடியா? லேசான கடி. அங்க என்னமா பறக்குது? என்னமா பறக்குது? என்னம்மா? பிரமாதம். அங்க பாருங்க. ஆஹா இது வாங்க. ஐயோ புடிக்கல. ஏமா குழந்தைங்களா அதை போய் பாரு. பிடிக்கலாம். சீக்கிரம். போடாதே. புடிக்கல. பாம்பு பழம். நாகம் கடவுளே, இந்த உலகத்துல எனக்கு யாருமே துணை இல்லை. ஆனா அது இங்க ஆண்டவன் குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. நான் உங்ககிட்டயே வந்துடுறேன். அந்த பொம்பளை என்ன ஜோரா டை வச்சா? என்ன வந்துடுறது? தண்ணிக்குள்ள முழுங்கி எடுத்துருக்கா. கைய ஒரு ஆட்டா. நீச்சு தெரியாது போல இருக்கு. தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஆத்துல விழுந்துச்சு. நம்ம வாட்டையை காப்பாத்தி தூக்கிட்டு வராது. ஐயோ பாருமா, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசுமா. முருகா என் மகனை காப்பாத்து. ராணி ராணிமா ராணி 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 ராணி.
பயப்படாதம்மா, உனக்கு எந்த ஆபத்து இல்லம்மா. என்னை ஏன் காப்பாத்துனீங்க? அந்த ஆத்திலேயே சாக விட்டுருக்க கூடாதா? ஏம்மா அப்படி எல்லாம் சொல்றேன்? அம்மா ஏதோ கோபத்துல அடிச்சா அதுக்காக ஆத்துல விடுவாங்க? பைத்தியக்கார பொண்ணா இருக்கேம்மா. நான் ஏதோ வழக்கப்படி தமாஷ் பண்றதுக்காக அத்தை கிட்ட கோழி சொன்னேன். அந்த விளையாட்டு இவ்வளவு தூரம் வினையாயிடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே உங்ககிட்ட விளையாடலாமா? மன்னிச்சுக்க. நான் எங்க இருக்கேன்? நீங்க எல்லாம் யாரு? நான் தாம்மா உங்க அம்மா. என்ன தெரியல? ஏம்மா ராணி. ராணியா? நான் ராணி இல்ல, வாணி. ஐயோ, உனக்கு என்னம்மா ஆச்சு? முருகா, என்னென்னமா பின்னாத்துறாளே. ராணி, இனிமே என்னை விட்டு போயிடாதம்மா. நான் உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேம்மா, திட்டவே மாட்டேன். என்னை விட்டு போயிடாதம்மா. நான் உன் அம்மா